இந்தாட்டி மோகன் டைரி ஃபார்ம்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல அதிகப்படியான மாடு இருக்குன்னா இது பாத்தீங்கன்னா பியூர் ரெட் சிந்தி மாடுனா. சரிங்க. கண்ணு போட ஒரு 5-6 நாள் ஆகுனா நல்ல நம்ம மடி எடுத்தா நான் கண்ணு போடும். நல்ல கிராஸ் மாட்டில் நல்ல குணம்னா. சரிங்க. ஃபேட்டேஷன் நல்லா இருக்குன்னா இந்த மாடு வேணும்னு நமக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 78,000. சரிங்க. அடுத்து இது ஜெர்சி முட்டைனா நல்லா பால் கணக்கான ஒரு 20 லிட்டர் கறக்குனா. இந்த மாட்டோட விலை பாத்தீங்கன்னா 72,000. ஆமாண்ணா. அடுத்து இது ஒரு செவல சட்டமானா 6 பல்லுனா ஒரு 10 நாள் ஆகுனா கண்ணு போட. இந்த மாட்டோட விலையை பாத்தீங்கன்னா 76,000. சரிங்க. அடுத்து இது பாருங்க 2 பல்லுனா கருப்பு சட்டை பியூர் ஹெச்எப் கிடையாதுன்னா இதோட விலை 62,000 கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. என்ன கண்ணு போட்டிருக்கேன்? கிடாரி கண்ணு போட்டிருக்குண்ணா. கிடாரி கண்ணு. ஆமாண்ணா. அடுத்து இது பாருங்கன்னா இது ஒரு பியூர் ஜெர்சி மாடுனா இது கொடுத்தாச்சுன்னா 77,000 நம்ம நண்பர் கொடுத்துருக்குதுண்ணா. சரிங்க. ஆமாண்ணா. அடுத்து இது பாருங்க இது ஜெர்சி கிராஸ் மாடுனா கண்ணு பொண்ணு ஒரு 2-3 நாள் போட்டுருவாங்க. இது ஒரு 2 நேரம் ஒரு 20 லிட்டர் கறக்குண்ணா. இதோட விலை பாத்தீங்கன்னா 75,000. சரிங்க. ஆமாண்ணா. அடுத்து இது பாருங்க இது ஒரு கரிஞ்சவளமானா 2 பல்லு கிடையாதுன்னு ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 74,000. சரி. நல்லா பெரும் விட்டாட கிடையாதுன்னா. அடுத்து இது ஒரு ஜெர்சி மொட்டைனா இது ஒரு வாரத்தை கண்ணு போட்டுருவாங்க. இந்த மாடு சேர்த்து 125 நம்ம நண்பருக்கு கொடுத்தாச்சுண்ணா. சரி. ஆமாண்ணா. அடுத்து இது பாருங்க ஒரு செவல சட்டமானா இது இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு போட்டுருவாங்கண்ணா. சரிங்க. நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும். இதோட விலையை பாத்தீங்கன்னா 74,000. சரிங்க. இது பாத்தீங்கன்னா இப்பதானே கண்ணு போட்டு கிடையாது கண்ணு போட்டுருக்குண்ணா. கிடையாது கண்ணு போட்டுருக்கு. 2ஆம் நேத்து ஜெர்சி கிராஸ் கிடையாதுன்னா இதோட விலையை பாத்தீங்கன்னா 76,000. சரிங்க. ஆனா மோகன் டைரி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதை பத்தி? ஆனா கரூர் மாவட்டம்னா உப்படமங்கலம் பக்கத்துல மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா. ஜெர்சி கிராஸ் ஹெச்எப் கிராஸ் கிரு கிராஸ் எப்படி மாடுகள் வேணுமோ வாங்கிக்கலாங்கண்ணா. சரிங்க. அதாவது நாட்டு மாடுகள் எருமையில பண்றாங்க. நாட்டு மாடு எருமை உண்டுண்ணா. எருமை வேணுமோ எப்படி அவங்க கேக்குறாங்களோ அது மாதிரி மாடு நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி. ஆமாண்ணா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கண்ணா.